உன்னதமான தேவன் எனக்கு உண்மையான உறைவிடமானார். சர்வ வல்ல தேவன் எனக்கு என்றும் தங்கும் நிழலானார். உன்னதமான தேவன் எனக்கு உண்மையான உறைவிடமானார். சர்வ வல்ல தேவன் எனக்கு என்றும் தங்கும் நிழலானார். கர்த்தரின் அடைக்கலம் என் துருகமும் மானவர். கர்த்தரின் அடைக்கலம் என் துருகமும் மானவர். நான் என்றும் நம்பியுள்ள தெய்வம் இதை நாள்தோறும் என்னாவு சொல்லிடும். நான் என்றும் நம்பியுள்ள தெய்வம் இதை நாள்தோறும் என்னாவு சொல்லிடும். எல்லாரும் சேர்ந்து உன்னதமான தேவன் எனக்கு உண்மையான உறைவிடமானார். சர்வ வல்ல தேவன் எனக்கு என்றும் தங்கும் நிழலானார். வேடனின் கன்னிகளோ பாழாக்கிடும் நோய்களோ பாழாக்கிடும் நோய்களோ அவர் சிறகின் மறைவாரே என்னை என்றென்றும் காத்துக் கொள்வாரே. அவர் சிறகின் மறைவாரே நம்மை என்றென்றும் காத்துக் கொள்வாரே. உன்னதமான தேவன் எனக்கு உண்மையான உறைவிடமானார். சர்வ வல்ல தேவன் எனக்கு என்றும் தங்கும். உன்னதமான தேவன் எனக்கு உண்மையான உறைவிடமானார். சர்வ வல்ல தேவன் எனக்கு என்றும் தங்கும் நிழலானார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிற இந்த தேவனுடைய வார்த்தையை உங்களை நேரடியாக சந்தித்து அல்லது உங்களை முகமுகமாய் பார்த்து பகிர்ந்து கொள்ள வாஞ்சித்த ஆண்டவருடைய வசனம். ஆனால் நாட்களை பார்க்கும் பொழுது இது இன்னும் இந்த காலங்கள் நீடிக்கும் என்று தோன்றுகிறது. ஆயினும் இந்த நாளில் இந்த வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள தேவன் தந்த கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். கடந்த நாட்களிலே நல்ல ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்டோம். நம்மை தைரியப்படுத்துகிற, கர்த்தருக்குள் நம்மை பலப்படுத்துகிற, உற்சாகப்படுத்துகிற, எச்சரிக்கிற வார்த்தைகளை நாம் கேட்டோம். கர்த்தர் அந்த வார்த்தைகளின்படி வாழ கர்த்தர் நமக்கு தொடர்ந்து கிருபை செய்வாராக. இந்த நாளிலும் நம்முடைய வேத தியானத்துக்கு ஆதாரமாக அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 19வது வசனம். எபேசியர் 1வது அதிகாரம் 19வது வசனம். அதிலே கடைசி பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன். உங்களுடைய வேதத்தை வீட்டிலே இருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அதை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்
உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு திருச்சபைக்காக ஏறெடுத்த ஒரு அருமையான ஜெபம் 17வது வசனத்திலிருந்து 19வது வரை உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால் ஒரு நல்ல ஒரு ஜெபத்தை திருச்சபைக்காக ஏறெடுக்கிறார். குறிப்பாக இந்த 18 மற்றும் 19 ஆகிய வசனங்களை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அதிலே 3 காரியங்களை தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் ஜெபிக்கிறார். 3 காரியங்களை அவர்கள் அறிந்து கொள்ள தேவன் அவர்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்தருள வேண்டும் என்று பவுல் அதிலே ஜெபிக்கிறார். இப்பொழுது நான் அதை குறித்து பேசப் போவதில்லை. அந்த 3 காரியங்களை குறித்து சுருக்கமாய் நான் சொல்லுவேன் என்றால், கிறிஸ்துவுக்குள் தேவன் நமக்கு செய்தவைகளை அறிந்து கொள்ளக்கூடிய அல்லது புரிந்து கொள்ளக்கூடிய பிரகாசமுள்ள மனக்கண்கள். கிறிஸ்துவுக்குள் தேவன் நமக்கு செய்தவைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பிரகாசமுள்ள மனக்கண்கள். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச விரும்புகிற காரியம் தேவை பிரகாசமுள்ள மனக்கண்கள். தேவை பிரகாசமுள்ள மனக்கண்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாட்களிலே தேவன் நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும். திருச்சபையாராகிய நமக்கு தேவன் தந்தருள வேண்டும். இது இன்றைய திருச்சபையின் முக்கிய தேவை என்றே நான் சொல்லுவேன். த நீட் ஆஃப் திஸ் அவர். இன்றைய காலகட்டத்தின் முக்கிய தேவை என்றே சொல்லுவேன். நம்முடைய மாம்சீக சரீரத்துக்கு இந்த மாம்சீக கண்கள் எவ்வளவு முக்கியமோ அதே போல நம்முடைய உள்ளான மனிதனுக்கு மனக்கண்கள் அவசியம். அந்த மனக்கண்களை தேவன் நம் ஒவ்வொருவருக்கும், இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவர் தந்திருக்கிறார். சரீரப்பிரகாரமான கண்கள் வெறும் கண்களாய் மாத்திரம் அப்படி இருந்தால் போதாது, அந்த கண்களுக்கு பார்வை அவசியம். அதே போலதான் நம்முடைய உள்ளான மனிதனுக்கு ஆண்டவர் தந்திருக்கிற அந்த மனக்கண்களும் பிரகாசம் உள்ளதாக இருக்க வேண்டும், பார்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். மனக்கண்கள் என்று சொல்லும் பொழுது நம்முடைய புரிந்து கொள்ளுகிற தன்மை. சரீரத்திற்கு சரீரப்பிரகாரமான கண்கள் எவ்வளவு முக்கியமோ அதே போல உள்ளான மனிதனுக்கு மனக்கண்கள் அவசியம். அது பார்வையுள்ளதாய் இருக்க வேண்டும், அது பிரகாசம் உள்ளதாய் இருக்க வேண்டும். வேதத்திலே நாம் அதிக முறை நாம் கேட்டிருக்கிறோம், அநேக காரியங்களை இதை நாம் குறித்து படித்திருக்கிறோம். வேதத்திலே கர்த்தரால் தங்களது மனக்கண்கள் திறக்கப்பட்ட 3 பேரை குறித்து சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். மனக்கண்கள் திறக்கப்பட்ட 3 பேர். மனக்கண்கள் திறக்கப்பட்டவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதற்கு இந்த 3 பேருடைய வாழ்க்கை சிறந்த சாட்சி. முதலாவது ஆகார் குறித்து நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 19வது வசனம். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் திருப்பி என்னோடு கூட சேர்ந்து வாசிக்க உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஓர் தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். எனக்கு அருமையானவர்களே, இந்த சூழ்நிலையெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். வனாந்திரம், துருத்தியில் தண்ணீர் இல்லை, சாக கிடக்கும் பிள்ளை, சத்தமிட்டு அழுவதை தவிர வேற ஒன்றும் செய்ய முடியாத நிலை ஆகாருக்கு. அப்படிப்பட்ட நிலையிலே யாரும் இல்லை, கைவிடப்பட்ட நிலை. இனி அடுத்த வேளை வாழ்க்கைக்கு என்ன செய்வோம் என்கிற சூழ்நிலை. அழுதாள், கத்தினாள், பிள்ளை ஒரு பக்கம் கத்துகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவன் அவளுடைய மனக்கண்களை திறந்தார். அங்கே ஒரு துறவை காணும்படி கர்த்தர் கிருபை செய்தார். எனக்கு அருமையானவர்களே, இந்த காரியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? இந்த சத்தியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? நமது தேவைகளை நாம் அறிந்திருப்பதை காட்டிலும் நம்முடைய பிதா நம்முடைய தேவைகளை நன்றாக அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே
உங்களுக்கு இன்னது தேவை என்று என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இந்த காலகட்டத்தில் அடுத்த வேலைக்கு என்ன செய்வோன்னு ஒருவேளை திகைக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் நடுவில் நம்முடைய தேவையை குறித்து கலங்கலாம். உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் தைரியமாக சொல்கிறேன். உங்களுடைய சூழ்நிலைகளை, உங்களுடைய தேவைகளை உங்களை காட்டிலும் நன்றாக அறிந்து உங்களுக்கு நல்ல வழிகளை திறக்கிற நல்ல ஆண்டவர் உண்டு. ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த வார்த்தையில் அவர் சொல்லி இருக்கிறார், சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் தாகத்தால் தங்கள் நாவு வரலும்போது நான் அவர்களுக்கு செவி கொடுத்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று. துருத்தியில் தண்ணீர் இல்லை கதறுகிறாள். என் ஆண்டவர் ஒரு துருத்தி தண்ணீர் அல்ல, ஒரு துறவையே கொடுத்த ஆண்டவர் அவர். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக நமக்கு செய்கிற நல்ல ஒரு பரம பிதா நமக்கு உண்டு. உங்களையும் நம்மையும் வாழ வைக்கிற தெய்வம் அவர். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட பிரகாசமுள்ள மனக்கண்கள் நமக்கு உண்டாவதாக. இப்படிப்பட்ட மனக்கண்கள், நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் இருக்குமானால் நம்முடைய தேவை நிறைந்த சூழ்நிலையில் நாம் கலங்க மாட்டோம். என் தேவையை சந்திக்கிற ஒரு பரமபிதா இருக்கிறார் என்கிற தைரியத்தோடு முன்னேறி செல்வோம். இரண்டாவது, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எலிசாவின் வேலைக்காரன், அவனுடைய கண்கள் திறக்கப்பட்ட சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அந்த சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு தெரியும். எலிசா தீர்க்கதரிசி ஒரு மனிதனை பிடிக்க சீரியாவின் ராஜா குதிரைகள், ரதங்கள், பலத்த இராணுவங்கள் இவைகளை அனுப்பி பிடிக்க வந்து விட்டான். அதிகாலையில் எழுந்த எலிசாவின் வேலைக்காரன் வெளியே சென்றபோது பட்டணத்தை சுற்றிலும் நிற்கிற இராணுவம், குதிரை, ரதங்கள் இவைகளை பார்த்தபோது பயந்தான். ஐயோ, என்ன செய்ய போகிறோம் என்று எலிசாவிடம் சொன்னபோது எலிசா சொன்ன காரியம், கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும். நடந்தது என்ன? கர்த்தர் எலிசாவின் விண்ணப்பத்தை கேட்டு அவனுடைய வேலைக்காரனின் கண்களை திறந்தபோது அவன் பார்த்த காரியம், எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்கள், குதிரைகள் அந்த மலையை சூழ நிறைந்திருந்ததை அவன் கண்டான். எனக்கு அருமையானவர்களே, இந்த சத்தியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? இந்த உலகத்தின் சூழ்நிலைகள், இந்த உலகத்தின் காரியங்கள் எவ்வளவு நம்மை பயமுறுத்துவதாக இருந்தாலும் சரி, எவ்வளவு ஆபத்து நிறைந்ததாக இருந்தாலும் சரி, கண்கள் திறக்கப்பட்டவன் இந்த சூழ்நிலைகளை கண்டு பயப்படாது இருப்பான். ஹல்லேலூயா. அவன் பயப்பட மாட்டான். உலக ஜனத்தைப் போல அவன் பயப்பட மாட்டான். ஏனென்றால் அவனுக்கு தெரியும், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. அதான் நான் பாடணும்ல, வேடனின் கன்னிகளோ பாழாக்கிடும் நோய்களோ, வேடனின் கன்னிகளோ பாழாக்கிடும் நோய்களோ, அவர் சிறையின் மறைவாளே உன்னை என்றென்றும் காத்து கொள்வாரே, அவர் சிறையின் மறைவாளே உன்னை என்றென்றும் காத்து கொள்வாரே. உன்னதமான தேவன் எனக்கு உண்மையான உறைவிடமானார், சர்வ வல்ல தேவன் எனக்கு என்றும் தங்கும் நிழலானார். உன்னதமான தேவன் எனக்கு உண்மையான உறைவிடமானார், சர்வ வல்ல தேவன் எனக்கு என்றும் தங்கும் நிழலானார். எனக்கு அருமையானவர்களே, எலிசா வாழ்ந்த அந்த சூழ்நிலை
ஒரு ஆபத்து நிறைந்த ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட நிலைமையிலும் எலிசா பயமற்றவராயிருந்தார். இந்த கால வேளையிலே நான் உங்களோடு கூட ஒரு காரியத்தை சொல்ல வாஞ்சிக்கிறேன். ஆபத்தே இல்லாத வாழ்க்கை அல்லது ஆபத்தே இல்லாத சூழ்நிலைகள் நம்முடைய பாதுகாப்பு அல்ல. நம்முடைய பாதுகாப்பெல்லாம் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருப்பது மாத்திரமே. ஹல்லேலூயா. Our safety does not consist in the absence of danger, but in the presence of God. இதை ஒருபோது நம்ம மறந்து விட வேண்டாம். தேவன் நம்ம கூட இருப்பாரானால் எத்தகைய எதிர்மறையான சூழ்நிலைகளையும் பயமில்லாமல் எதிர்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென். பயமும் விசுவாசமும் ஒன்றாக செல்லவே முடியாது. அந்த கால வேளையில உலக ஜனத்தை போலவே உலக ஜனம் எதை பார்த்து பயப்படுகிறதோ அதை குறித்த ஒரு பயம் கலக்கம் எனக்குள்ளே இருக்கிறதா? அல்லது கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறவன் பதறான்கிற வார்த்தையின்படி நான் தைரியமாய் இருக்கிறேனா என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். ஸோ மூன்றாவது எம்மாவு சீடர்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நடந்து முடிந்த சம்பவங்களின் நிமித்தம் அவர்கள் துக்கமுடையவர்களாய் விசுவாசிப்பதற்கு மந்த இருதயம் உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்ட போது உயிர்த்தெழுந்த இயேசுவை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. அவர் மரித்த தெய்வம் அல்ல, அவர் செத்துப்போன தெய்வம் அல்ல, அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டார்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த சத்தியம் நமக்கு போதிக்கிறது என்ன? இயேசுவை, உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்களும் நானும் அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து கொள்ளும்படி நமது மனக்கண்கள் திறக்கப்படுமானால் தேவையற்ற துக்கங்கள் மாறும், தேவையற்ற அவிசுவாசங்கள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. ஸோ இந்த மூன்று காரியங்களை குறித்து நாம் அதிகம் கேட்டிருக்கிறோம், அதிகமான வார்த்தைகளை நாம் தியானித்திருக்கிறோம். ஆக இந்த காரியங்களை குறித்து நான் இன்று பேசப்போவதில்லை. மாறாக நான் ஆரம்பத்திலே சொன்னேன், பிரகாசமுள்ள மனக்கண்கள் இன்றைய திருச்சபையின் முக்கிய தேவை. அதை குறித்து நான் இன்று உங்களோடு கூட பேச வாஞ்சிக்கிறேன். ஏன் இன்றைய திருச்சபைக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் முக்கியம் என்று சொல்லுகிறேன்? எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த நாட்களிலே பரிசேயரையும் வேதபாரகரையும் குறித்து சொன்ன ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயுவின் சுவிசேஷம் 15வது அதிகாரம் அதிலே 14வது வசனத்திலே ஆண்டவர் அவர்களை குறித்து சொல்லுகிறார், அவர்களை விட்டுவிடுங்கள், அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராயிருக்கிறார்கள். பரிசேயரையும் வேதபாரகரையும் அன்றைக்கு இருந்த பிரதான ஆசாரியரையும் குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம், அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராயிருக்கிறார்கள். ஏன் இயேசு இத்தனை கடுமையான வார்த்தைகளை அவர்களை குறித்து சொன்னார்? காரணம் என்ன? இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால், மனிதர்களுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து ஜனங்களை வீணான ஆராதனை செய்கிறவர்களாய் அவர்கள் மாற்றி போட்டபடியால் ஆண்டவர் அத்தகைய வார்த்தையை சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தையை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு அதை அவர்கள் போதித்தார்கள். ஒரு ஆங்கில வேதாகமத்திலே இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. நான் தமிழிலே சொல்லுகிறேன். தங்களது ஆடம்பரத்திற்கு ஏற்றாற் போல போதனை செய்ய தேவனை பயன்படுத்தி கொண்டார்கள். They just used God as a cover for teaching whatever suits their fancy. ஆடம்பரத்திற்கு ஏற்றாற்போல் போதனை செய்ய தேவனை பயன்படுத்தி கொண்ட காலம். ஆகையினால்தான் ஆண்டவர் அத்தகைய வார்த்தையை சொன்னார். ஏன் அன்றைக்கு இருந்த பரிசேயர் வேதபாரகர்
இத்தனை கொடுமையான காரியங்களை செய்வதற்கு காரணம் ஜனங்களின் மத்தியிலே காணப்பட்ட அறியாமை, ஜனங்களின் மத்தியிலே காணப்பட்ட ஆவிக்குரிய குருட்டாட்டம். அதனை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய நமது நிலை என்ன? நம்முடைய திருச்சபையின் நிலை என்ன? கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபையின் நிலை என்ன? தேவனுடைய வார்த்தையை விட்டுவிட்டு, வேத வசனத்தை தள்ளிவிட்டு, மற்ற எல்லா தவறான காரியங்களிலும் நமது விசுவாசத்தையும் நமது நம்பிக்கையை வைக்கும்படி திசை திருப்பி விடப்பட்டு விட்டோம். அதுவே இன்றைய நிலை. தேவனுடைய வார்த்தையையும் அல்லது தேவனுடைய வசனத்தை விட்டுவிட்டு மற்ற எல்லா தவறான காரியங்களிலும் நம்முடைய விசுவாசத்தையும் நம்முடைய நம்பிக்கையும் வைக்கும்படி நாம் திசை திருப்பி விடப்பட்டிருக்கிறோம். இது இன்றைய நம்முடைய நிலை, மறுக்க முடியாத உண்மை. சில காரியங்களை நான் வேதனையோடு கூட பாரத்தோடு கூட உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். உலகத்தின் மேஜிக் ஷோ காட்டுகிறவர்களையும் மிஞ்சும் அளவிற்கு நமது திருச்சபைகளின் பிரசங்க பீடங்களை மாயவித்தை காண்பிக்கும் ஸ்தலங்களாக மாற்றிவிட்டோம். அற்புதம், அடையாளம் என்னும் பெயரில் எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அதனை அப்படியே நம்புகிற ஆவிக்குரிய குருட்டாட்டம் என்று நம் மத்தியில் தலைவிரித்தாடுகிறது. டிவிடியில் வல்லமை இருக்கிறது என்றால் நம்பிவிடுகிறோம். எண்ணெய் சர்டிஃபிகேட்டில் வல்லமை இருக்கிறது என்றால் நம்பிவிடுகிறோம். ஜபத்துணி, கர்ச்சீஃப் இதிலே வல்லமை இருக்கிறது என்றால் அதை நம்பிவிட ஆரம்பித்து விட்டோம். பேங்க் அக்கவுண்டிலே பணம் உனக்கு கிரெடிட் ஆகிறது என்று சொன்னால் அந்த பொய்யை நம்பி அதற்கான SMS வருகிறதா என்று செல்போனை ஆன் பண்ணி பார்க்க நாம் பழகிவிட்டோம். இன்னும் செல்போன் உனக்கு ரீசார்ஜ் ஆகிறது, செல்போனில் சார்ஜ் ஆகிறது, உன் காரில் பெட்ரோல் டீசல் இதெல்லாம் நிரம்புது. இதெல்லாம் சொல்கிறத ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டோம். ஊழியர் கொடுக்கிற பணத்தை வாங்கி பீரோலிலே கொண்டு வைத்து விட்டால் இந்த ஆண்டு என் பணம் பெருகிவிடும் என்கிற மூட நம்பிக்கையை ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டோம். அருமையானவர்களே, இது மாத்திரமா? உலக நடன அரங்குகளும் தோற்றுப்போகும் அளவிற்கு நமது பரிசுத்தமான மேடைகளை நடன கூடங்களாய் மாற்றிவிட்டோம். எத்தனை வண்ண விளக்குகள், எத்தனை புகை போடும் காரியங்கள், எத்தனை குத்தாட்டங்கள். ஜபத்தில் வல்லமை, துதியில் வல்லமை, உபவாசத்தில் வல்லமை, தேவ வார்த்தையில் வல்லமை என்பவைகளையெல்லாம் தாண்டி நடனத்தில் வல்லமை என்னும் பொய்யை ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டோம். ஆண்டு பலன், ராசி பலன் சொல்லுகிற ஜோசியம் சொல்லும் ஸ்தலங்களைப் போல பரிசுத்த அர்ப்பணத்திற்கு நேராக நடத்த வேண்டிய இந்த பரிசுத்த மேடைகளை குறிக்கேக்கும் ஸ்தலங்களாக நாம் மாற்றிவிட்டோம். ஆரோக்கியமான உபதேசங்களுக்கு நமது செவியை விலக்கி வேத வசனங்களை தவிர்த்து இப்படிப்பட்டதான பொய் தீர்க்க தரிசனங்கள், குறி சொல்லுதல்கள், இவைகளுக்கு நமது செவிகளை சாய்த்து விட்டோம். சீமையினர். அதான் அந்த நாட்களிலே சாராள் நவரோஜி அம்மா அவர்கள் தீர்க்க தரிசனமாக பாடினார்கள். அந்தி கிறிஸ்து அற்புதங்களால் மந்தையை கலக்கி, அந்தி கிறிஸ்து அற்புதங்களால் மந்தையை கலக்கி வஞ்சிக்கவே தேவன் தெரிந்தெடுத்த பேதைகளும் தவறி செல்கின்றன. தேவன் தெரிந்தெடுத்த பேதைகளும் தவறி செல்கின்றனர். இதுவே இன்றைய திருச்சபையின் நிலை.
எனக்கு அருமையானவர்களே, தேவ வசனத்தை விட்டு மற்ற எல்லா முறைகளிலும் நமது நம்பிக்கையை, நம்முடைய விசுவாசத்தை வைக்க பழகிவிட்டோமே. இவைகளெல்லாம் எதனை காண்பிக்கிறது? நம்முடைய ஆவிக்குரிய பிரகாசமுள்ள மனக்கண்களையா? இல்லை, நம்முடைய ஆவிக்குரிய குருட்டாட்டத்தையே காண்பிக்கிறது. ஆகையினால் தான் சொல்லுகிறேன், இன்றைய திருச்சபையின் இன்றியமையாத தேவை பிரகாசமுள்ள மனக்கண்கள். பிரகாசமுள்ள மனக்கண்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பார்வை இழந்தவர்களாய் அல்லது தங்களுடைய மனக்கண்களிலே பார்வை இழந்தவர்களாய் காணப்பட்ட ஒரு 3 கூட்டத்தினை இந்த காலை வேளையிலே உங்களுக்கு காண்பித்து கொடுக்க வாஞ்சிக்கிறேன். இப்படிப்பட்டதான நிலை நமக்கு வராதபடி இருக்க, நம்மை காத்துக்கொள்ள தேவன் நமக்கு இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தருவாராக. முதலாவது கூட்டம் இஸ்ரவேல் ஜனங்கள். அவர்களை குறித்து நாம் என்ன வாசிக்கிறோம்? உபாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 4வது வசனம். உபாகமம் 29வது அதிகாரம் 4வது வசனம். என்னோடு கூட சேர்ந்து நான் சொல்லுகிற இந்த வசனங்களை திருப்பி நீங்கள் பார்க்க உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆகிலும் கர்த்தர் உங்களுக்கு உணரத்தக்க இருதயத்தையும், காணத்தக்க கண்களையும், கேட்கத்தக்க காதுகளையும் இந்நாள் வரைக்கும் கொடுக்கவில்லை. கர்த்தர் உங்களுக்கு உணரத்தக்க இருதயத்தையும், காணத்தக்க கண்களையும், கேட்கத்தக்க காதுகளையும் இந்நாள் வரைக்கும் கொடுக்கவில்லை. இஸ்ரவேல் ஜனக்கூட்டத்தை பார்த்து அதை நடத்தின தலைவன் மோசே கூறும் ஒரு பயங்கரமான வார்த்தைகள். எனக்கு அருமையானவர்களே, உங்களை உண்மையாய் நேசிக்கிற ஊழியர்கள் உங்களுடைய உண்மையான ஆவிக்குரிய நிலையை ஒருபோதும் எடுத்துரைக்க தயங்க மாட்டார்கள். இங்கு மோசே தன்னுடைய ஜனத்தின் ஆவிக்குரிய நிலையை சொல்லுகிறார். உனக்கு உணரத்தக்க இருதயம், காணத்தக்க கண், கேட்கத்தக்க காதுகள் கர்த்தர் கொடுக்கவில்லை. அதனால்தான் நான் சொல்லுகிறேன், பவுல் ஜெபிக்கிறார், பிரகாசம் உள்ள மனக்கண்களை அவர் கொடுக்க வேண்டும். அவர் கொடுக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து மோசே சொல்லும்போது அவர்களுடைய நிலை என்னவாக இருந்தது? இந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் அங்கு 3 காரியங்களை நாம் பார்க்க முடியும். இஸ்ரவேல் ஜனம் அவர்களுடைய ஆவிக்குரிய நிலையையும் பூமிக்குரிய நிலையையும் இந்த பகுதிகள் மிக அழகாக எடுத்துரைக்கிறதை நாம் காண முடியும். குறிப்பாக ஒரு 3 காரியங்களை இந்த வசனங்களிலிருந்து நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். 5வது வசனம் நாம் வாசிக்க கேட்போம். 5வது வசனம், கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்தில் நடத்தினேன். நல்லா கவனிங்க, 40 வருஷம் உங்களை நடத்தினேன். எத்தனை ஆண்டு விசுவாச ஜீவியத்திலே நடந்த ஒரு ஜனக்கூட்டத்தை பார்த்து மோசே சொல்லுகிறார் என்றால் 40 ஆண்டுகள். எனக்கு அருமையானவர்களே, எத்தனை ஆண்டுகள் நாம் இந்த கிறிஸ்தவ ஜீவியத்திலே நடந்து வருகிறோம் என்பதை காட்டிலும் எவ்வளவாய் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்குள் வளர்ந்திருக்கிறோம் என்பது முக்கியம். நான் இத்தனை ஆண்டு விசுவாசி, நான் இத்தனை ஆண்டுகள் ஊழியம் செய்கிறேன், ஒன்றுமே இல்லை. 40 ஆண்டுகள் இருந்தாலும் இப்படிப்பட்ட நிலையிலே நாம் காணப்பட முடியும் என்பதற்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அந்த ஜனத்தை குறித்து தேவன் என்ன சொன்னார்? 40 ஆண்டுகள் என் கிரியைகளை கண்டார்கள், ஆனால் என் வழிகளையோ அவர்கள் அறியவில்லை.
என் வழியையோ அறியாதவர்கள். என்னுடைய நண்பர் ஒருவர் சொன்னார், ஏலியை குறித்து அவர் சொல்லும்போது ஒரு காரியத்தை சொன்னார். ஏலியை குறித்து இவ்வாறாக வாசிக்கிறோம். ஏலி இஸ்ரவேலை 40 ஆண்டுகள் நியாயம் விசாரித்தான். அவரை குறித்து என் நண்பர் சொன்ன காரியம், 40 ஆண்டுகள் ஊழிய அனுபவம் இருந்தது, ஆனால் தேவனோடு நடக்கும் அனுபவம் ஏலிக்கு இல்லை. எனக்கு அருமையானவர்களே, எத்தனை ஆண்டு இந்த கிறிஸ்தவ வாழ்விலே நாம் ஓடினோம், ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை காட்டிலும் எவ்வளவாய் நாம் கிறிஸ்துவுக்குள் வளர்ந்திருக்கிறோம் என்பது மிக மிக முக்கியம். ரெண்டாவது, அதிலேயே 2 மற்றும் 3 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் அதிலே மோசே அவர்களை குறித்து சொல்லுகிறார், கர்த்தர் செய்த பெரிய சோதனைகளையும் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்ணார கண்டீர்களே. ஆம், எனக்கு அருமையானவர்களே, தேவன் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள், மகத்துவமான செயல்களை கண்டவர்கள் மாத்திரமல்ல, அதை அனுபவித்தவர்கள். அத்தனை மகிமையான காரியங்களை தேவன் அவருடைய வாழ்க்கையிலே செய்தார். ஆனால் நடந்தது என்ன? இந்த அற்புதங்கள், அடையாளங்கள் தேவனை கிட்டி சேர்த்திருக்க வேண்டும். ஆனால் விக்கிரகங்களை சேவிப்பதற்கு அவர்கள் துணிவு கொண்டார்கள். அந்த அற்புதம், அடையாளம் அவருடைய வாழ்க்கையில் எந்த காரியத்தையும் செய்யவில்லை. அவர்கள் இருதயம் உணர்வற்றதாக இருந்தது. ஆகையினால தான் கன்றுக்குட்டியையும் சேவிக்கும் துணிகரம் கொண்டு விட்டார்கள். என் அருமையான என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, என் வாழ்க்கையில் தேவன் எவ்வளவு பெரிய அற்புதம் செய்தார், அடையாளங்களை செய்தார், நல்லதுதான். அவைகள் எவ்வளவாய் அந்த அற்புதம் செய்த அற்புதரை கிட்டி சேர உதவி இருக்கிறது, அதுதான் முக்கியம். பேதுரு வாழ்க்கையில இதுவரை கண்டிராத ஒரு அற்புதம் நடந்தது. இயேசு சொன்னார், ஆழத்திலே தலை தள்ளிக்கொண்டு வலையை போடு என்று. கீழ்ப்படிந்தான். அதுவரை அவன் வாழ்விலே கண்டிராத பெரிய லாபம். என்ன நடந்தது? அற்புதத்தை கண்ட பேதுரு இயேசுவின் பாதத்தில் விழுந்தான், மனம் திரும்பினான். அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டு அப்படியே சென்று விடவில்லை. இயேசு விரும்பின ஒரு பெரிய காரியத்தையும் அவன் பெற்றுக்கொண்டான், உன்னத அழைப்பு. நீ இதுவரை இந்த மீன்களை பிடித்து கொண்டிருந்தாய், இனி உன்னை மனுஷரை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன் என்று ஆண்டவர் உன்னத அழைப்பை தந்து பேதுருவை ஆசீர்வதித்தார். 10 பேர் வந்தார்கள், தூரத்திலே நின்றார்கள். இயேசுவே, எங்களை சுகமாக்கும், எங்களை குணமாக்கும். நடந்தது என்ன? 10 பேரும் சுகம் பெற்றார்கள். ஆனால் அதிலே ஒருவனை குறித்து நாம் வாசிக்கிறோம். அந்த ஒரு குஷ்டரோகி தான் ஆரோக்கியமானதை கண்டு அவன் சத்தமிட்டு வேகமாய் ஓடி வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்தான். தேவையோடு இருந்தபோது தூரத்தில் நின்றான். அவன் தேவை அற்புதமாய் சந்திக்கப்பட்ட போது, அவனுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடந்த போது அவன் இயேசுவை கிட்டி சேர்ந்தான், இயேசுவின் பாதத்திலே விழுந்தான். மற்ற 9 பேர் பெற்றுக்கொள்ளாத ரட்சிப்பை இந்த சமாரியன் பெற்றுக்கொண்டான். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு, அற்புதங்களை பெற்றுக்கொண்ட நாம் அவரை கிட்டி சேர வேண்டும். அவர் விரும்புகிற அந்த உன்னத ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இஸ்ரவேல் ஜனமோ கண்ணார கண்டாலும் அவருடைய வாழ்க்கை பரிதாபமாய் முடிந்ததை நாம் பார்க்கிறோம். 3வது, இந்த ஜனத்தை குறித்து ஒரு காரியத்தை சொல்லுவேன். 5 மற்றும் 6 வசனங்களிலே அவர்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை, நீங்கள் அப்பம் சாப்பிடவும் இல்லை, திராட்சை ரசமும் மதுவும் குடிக்கவும் இல்லை என்றார். அவர்களுடைய தேவைகள், அவர்களுடைய விருப்பங்கள் ஆண்டவர் அற்புதமாய் அவர்களுக்கு போஷித்து அவர்களுடைய தேவைகளை சந்தித்து அந்த வனாந்தரத்திலே நடத்தினார். அவர்களுக்கு தேவைகள், அவர்களது தேவைகளையும் அவர்கள் விரும்பினவைகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து நடத்தினார்.
அது அழகாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வஸ்திரம் பழையதாய் போகவில்லை, ஷர்ட் பழசாகலை, அழுக்காகலை, ஷூ தேஞ்சு போகலை, அப்பம் சாப்பிடவும் இல்லை, திராட்சை ரசமும் அதுவும் குடிக்கவும் இல்லை என்கிற வசனத்தினுடைய அர்த்தம், நீ போகும்போது உனக்கென்று ஆகாரத்தை எடுத்துக்கொண்டு போகலை, குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு போகணும்னு போல, உனக்கு ப்ரொவைட் பண்ற எல்லா காரியத்தையும் கர்த்தர் கேர் எடுத்துக்கிட்டாரு, பொறுப்பெடுத்துக்கிட்டாரு. அப்படி தேவைகள் அற்புத விதமாய் சந்திக்கப்பட்டது. அவர்கள் விரும்பியவைகள், அவர்களுக்கு தேவையானவைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் என்னை நல்லா கவனிங்க, தேவன் விரும்பியவைகளை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. தேவன் கொடுக்க வேண்டும் என்று விரும்பியவைகளை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. அதைத்தான் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம். இந்நாள் வரைக்கும் கர்த்தர் உனக்கு கொடுக்கவில்லை. என்னுடைய பூமிக்குரிய தேவைகள் சந்திக்கப்படுகிறது. நான் நினைத்ததற்கு மேலாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். எல்லாம் நல்லதுதான். தேவன் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினதை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோமா? எனக்கு அருமையானவர்களே, கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டுகள் சென்று கொண்டே இருக்கிறது. காலத்தை பார்த்தால் தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டிய நாம் இன்னும் பாலுண்கிற குழந்தைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? தேவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறோமா? தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், தேவனிடத்தில் வந்தால் உனக்கு கார் தருவார், பங்களா தருவார், பணம் தருவார், இப்படிப்பட்ட வஞ்சக போதனைகள் இன்னைக்கு பெருகிருச்சு. தேவனுடைய ஆசீர்வாதம் என்றாலே இந்த பூமிக்குரிய காரியங்கள் தான் என்று சொல்லுகிற அநேக தவறான பொய்யான கள்ள போதனைகள் பெருகிவிட்டது. ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இயேசு வாழ்ந்த நாட்களில் ஒரு மனிதன் வாழ்ந்தான். என்னை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார், ஒரு எசென்ஷியல் நீட், என்னை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய, காண்பிக்கக்கூடிய எந்த ஒரு சின்ன அடையாளமும் அவனிடத்தில் இல்லை. அவனுடைய அத்தியாவசிய தேவை கூட சந்திக்கப்பட முடியாத நிலையில, உணவில்லை, உடை இல்லை, சரீரத்தில் பலன் இல்லை, இந்த பூமியில செத்து மரித்தான். இந்த பூமியில் அவனுடைய தேவைகள் சந்திக்கப்படல, அவனுடைய விருப்பங்கள் நிறைவேறல. ஆனால் தேவன் கொடுக்க விரும்பின நித்திய ஜீவனை அவன் பரிபூரணமாக பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. என் அருமை திருச்சபையாரே, இந்த காலை வேளையிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டு இருக்கலாம், ஆண்டுகள் இருக்கலாம், அற்புதங்களை, அடையாளங்களை அனுபவித்திருக்கலாம், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கலாம். தேவன் இதற்கு மேலாக எனக்கு கொடுக்க விரும்புகிற ஆவிக்குரிய ஆசீர்வாதமாகிய பிரகாசமுள்ள மனக்கண்கள், உணர்வுள்ள இருதயம், கேட்கும் செவி எனக்கு இருக்கிறதா? இஸ்ரவேல் ஜனம் அதை கடைசி வரை பெற்றுக்கொள்ளவில்லை. சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் நடுவே உம்முடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய வெளிப்புறமான காரியங்களை நம்பி நாங்கள் எங்களையே ஆண்டவரே ஏமாற்றிக் கொள்ளாதபடி நீர் தந்தருள வேண்டும் என்று விரும்புகிற அந்த உன்னத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தார். எங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்து எங்களை ஆசீர்வதித்து நடத்து. வல்லக்கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.